ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டிட்டர்மெண்ட் ஆஃப் 3x3 மேட்ரிசஸ். அதாவது 3x3 மேட்ரிஸை நம்ம எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 3x3 மேட்ரிசஸை நம்ம எப்படி டிட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது இல்லையா? அதை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த 3 ரோ அண்ட் 3 காலம் எப்படி நான் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் நம்ம ஃபஸ்ட்டு 2 இதுக்கு போட்டோம் இல்லையா? அதே போல் இங்கே 3 வேல்யூக்கு நம்ம போடணும். என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ரோவில் A11, இது A12, A13. அந்த முறைப்படி நீங்கள் A13 அப்படின்னா 13 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்குது. அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? ஓகே, இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 3 வேல்யூக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு 3 வேலைக்கு எப்படி கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ முதல்ல 3ஆம் நம்பருக்கு ஃபஸ்ட்டு 3க்கு நான் கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணுறேன். இப்போ 3க்கு கோஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 3 அப்படின்றது ஒரு ரோபோன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது ரோபோ உங்களுக்கு நேராக போகணும்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த இடத்த காலி பண்ணும். அதே போல் காலம் சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த காலமை காலி பண்ணும் இல்லையா? அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலம் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3. இந்த 3க்கு நான் கோஃபேக்டர் எடுத்திருக்கேன், அதனால இங்கே வெளியில் 3. அதுக்கு வந்த கோஃபேக்டர் வேல்யூ என்ன அப்படின்னா 3 - 1 - 1 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது -1க்கு நாம் எடுக்கணும். இப்போ உங்களுக்கு க்ரீன் கலரில் நான் ஒரு இது போட்டிருக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா -1க்கு நம்ம எடுக்கும்போது அது எந்தெந்த ரோஸ் அண்ட் காலமை கேன்சல் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ அண்ட் செகண்ட் காலமை கேன்சல் பண்ணிச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டர்மெண்ட்டில் எடுத்துக்கணும். அப்போ -1ன்னு பாக்ஸ்குள்ளே இருக்குது, மேலே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு +1ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ அதுக்கு டிட்டர்மெண்ட் எடுக்கக்கூடிய வேல்யூ -1 -1 -1 அண்ட் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்தது ஃபைனலாக -1ன்ற வேல்யூ இருக்குது, மேலே ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு -1 நமக்கு அங்கே -1 தான் கிடைக்கும். இப்போ ரோ அண்ட் காலம் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு -1 கிடைக்கும். அதுக்கு வரக்கூடிய டிட்டர்மெண்ட் வேல்யூ இதுதான். சரியா? இப்போ டிட்டர்மெண்ட் ஃபஸ்ட்டு 3 வேல்யூக்கு நம்ம எப்படி கோஃபேக்டர் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். சரியா? ஓகே, இப்போ டிட்டர்மெண்ட் எடுத்த வேல்யூ இதுதான். சரியா? இதிலிருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2/2க்கு நம்ம சிங்கிளாக நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் பார்த்தோம். இப்போ எல்லாமே பல்காக ஒரே ஈக்குவேஷனாக இருக்குது. இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறோம், இங்கே மைனஸ். ஏன்றதை முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ 3 × 2 மல்டிபிள் பண்ணால் 6, -1 × -1 +1 +1 × மைனஸ் நமக்கு -1 சொல்லி கிடைக்கும். சரியா? வெளியே இருக்கக்கூடிய 3 அப்படியே இருக்குது. அடுத்தது +1 அப்படியே நாங்கள் போட்டிருக்கேன். +1ன்றது போட்டாச்சு. இங்கே அதே போல் 1 × -2 -2ன்னு கிடைக்கும். அதே போல் இங்கே எல்லாத்துக்குமே நம்ம ப்ளஸ் மைனஸ்ன்றதை டினோட் பண்ணிக்கணும். இங்கேயும் ப்ளஸ் மைனஸ். ஃபஸ்ட்டு டைகனலை மல்டிபிள் பண்ணால் -2ன்னு கிடைக்குது. செகண்ட் டைகனலை மல்டிபிள் பண்ணால் -1 × -1 +1 +1 × -1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே -1 இருக்குது, -1 போட்டாச்சு. 1 × -1 × -1 +1 -1 × 3 -3, மேலே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ். இப்போ பாருங்கள், ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராக்கெட் நீங்கள் போடல அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே கன்ஃபியூஷன் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியான சாப்டர், நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால் ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். நான் போட்டுக்கிறபடி நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போது 6 - 1 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 5 × 3 நமக்கு 15 சொல்லி கிடைச்சிருக்கு. அதே போல் இங்கே -2 -1 சேம் சைனில் இருக்கிறதுனால -3ன்னு கிடைக்கும். அப்போ -3 × 1 நமக்கு -3ன்னு சொல்லி கிடைக்கும். நெக்ஸ்ட் 1 + 3 ஆட் பண்ணால் 4 4 × -1 -4. சரியா? இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே சேம் சைனாக இருக்குது. -3 -4. அப்போது நமக்கு -7 கிடைக்கும். அப்போது 15லேருந்து 7 போச்சு அப்படின்னா நமக்கு 8ன்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். இதுதான் என்ன அப்படின்னா, ஒரு 3/3 மேட்ரிசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்றத நமக்கு பார்த்தோம். இதிலிருந்து நம்ம வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஃபஸ்ட்டு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது பார்த்தோம். அடுத்தது ஒரு எக்ஸ் வேல்யூ, அதாவது வேல்யூ கொடுக்காம எக்ஸ்ன்ற டேர்ம் கொடுத்தாங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றது பார்த்தோம் இல்லையா? அதே போல் 3 மார்க்லையும்
ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம சிங்குலர் அப்படின்ற கான்செப்ட் இதை பார்த்துருக்கோம். சிங்குலர் அப்படின்னா ஈக்குவல் டு 0 இருக்கும். அதே போல் அங்கே பார்த்த அதே ஒர்க்கை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். என்னென்னா இதுக்கு முன்னாடி நம்ம 3/3க்கு டிட்டர்மெண்ட் எப்படி ஃபைன் பண்ணோம், ஃபஸ்ட்டு 3 வேலைக்கு நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைன் பண்ணோம். அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற கொஷின் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் போட்டு காட்டினேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 வேல்யூக்கு கோஃபேக்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த 2க்கு கோஃபேக்டர் எடுக்கணும். அடுத்தது -4. அதுக்கு முன்னாடி மேலே ப்ளஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ்ன்றதை டினோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2க்கு எடுக்கிறேன் அப்படின்னா பார்த்துங்க, இப்போ 2க்கு நான் டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும், -2 -1 1mன்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா இந்த ரோ இந்த காலம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. சரிங்களா? அடுத்தது -4க்கு நான் எடுக்க போகிறேன். -4க்கு எடுத்தனா என்ன ஆகும், இப்போ மைனஸ் ஆல்ரெடி மேலே மைனஸ் இருக்குது, மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஆஃப் -4 + 4ன்னு கிடைக்கும். இப்போ இது எந்த காலமை கேன்சல் பண்ணணும், இந்த காலமை கேன்சல் பண்ணணும். அதே போல் ஃபஸ்ட்டு ரோவை எல்லாமே கேன்சல் பண்ணணும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, 4 - 1 3mன்ற வேல்யூ நமக்கு செகண்ட் கோஃபேக்டராக கிடைக்கும். சரியா? அடுத்தது இந்த 1ஆம் நம்பருக்கு நம்ம கோஃபேக்டர் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு ரோ கேன்சல் ஆகும். அதே போல் இந்த தேர்ட் காலம் கேன்சல் ஆகும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு வந்துடும். ஈக்குவல் டு 0 இருக்குது, 0 கட்டாயமாக போடணும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் அந்த பக்கம் எழுதின 2/2 மேட்ரிக்ஸ் எப்படி கோஃபேக்டர் எடுத்தது எல்லாமே இங்கே எழுதியிருக்கேன். இப்போது வழக்கம் போல் மேலே ப்ளஸ் மைனஸ் அதை டினோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு அப்போ தான் நமக்கு மிஸ்டேக் ஆகாமல் நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த மைனஸை நீங்கள் மறந்துடுவீங்க. இப்போ உங்கள் 2 அப்படியே இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுட்டு இப்போது -2 × m மல்டிபிள் பண்ணால் -2m, 1 × -1 மல்டிபிள் பண்ணால் -1 × -1 மேலே மைனஸ் இருக்குது, +1 ஆயிரும். இங்கே அதே போல் 4 × m 4m, 3 × -1 -3 மேலே மைனஸ் இருக்கிறதுனால +3, வெளியில் 1 இருக்குது அப்படியே போட்டிருக்கேன். 1 × 4 4, 3 × -2 -6 மேலே மைனஸ் இருக்கிறதுனால -6 +6ன்னு கிடைக்கும். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு இப்போ 2m + கான்ஸ்டன்ட் எல்லாமே இருக்கிறதுனால நம்மளால் இந்த 2mஐயும் 1ஐயும் ஆட் பண்ண முடியாது. சரியா? அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய 2வை டேர்ம் பை டேர்ம் ஒவ்வொரு உறுப்பாக நான் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ எப்படி அப்படின்னா 2 × -2m மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு -4mன்னு சொல்லி கிடைக்கும். 2 × 1 மல்டிபிள் பண்ணால் 2, 4 × 4m மல்டிபிள் பண்ணால் 16m, அதே போல் 4 × 3m மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 12ன்னு சொல்லி கிடைக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் அப்படின்றதுனால ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 × 6 ஆட் பண்ணால் 10, 10 × 1 10ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், எம்ஐயும் தனியாக ஆட் பண்ணணும். சரியா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 16m இருக்குது இல்லையா, இங்கே -4m இருக்குது. அப்போ 16mல 4m இருக்குது. மைனஸ் ஆச்சு அப்படின்னா 16லேருந்து 4 போச்சோம்னா ரிமைனிங் நமக்கு 12mன்னு சொல்லி எழுதலாம். சரியா? அடுத்தது 2, 12, 10 இது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 22 + 2 24ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். சரியா? நமக்கு இப்போ எம்மோட வேல்யூ தான் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்மை மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது 12m மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த 24ஐ ரைட் ஹேண்ட் சைடு அமிச்சோம் அப்படின்னா நமக்கு -24ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு எம் தான் வேணும். அந்த 12 ரைட் ஹேண்ட் சைடு அமிச்சோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் இருக்கிறது அந்த பக்கம் போனால் டிவைட் ஆயிரும். இதை மைண்டில் கரெக்டாக நினச்சிக்கணும். ஒரு சிலர் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இங்கே மல்டிபிளில் யார் இருந்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு டிவைடில் தான் வரும். சரியா? இப்போது 24/12 இருக்குது, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எம்மோட வேல்யூ -2ன்னு கிடைக்கும். ஏன்னா மைனஸ் அங்கே இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே வந்தாச்சு. 24க்குள்ளே 12 எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ எம்மோட வேல்யூ -2ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. சரிங்களா? இப்போ யாராவது இந்த 3/3 மேட்ரிக்ஸில் வேல்யூ கொடுக்காம அதுக்கு பதிலாக ஏதாவது கான்ஸ்டன்ட் எம்ஐயோ ஏஓ எக்ஸோ ஆர் எனிதிங் கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய முறை இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். சரிங்களா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.